ராமச்சந்திரா, உன் அரசியலை வெளியே வச்சுக்கோ, இங்கே கொண்டு வராதே, அது எனக்கு பிடிக்காது என எம்ஜிஆரை எதிர்த்த எம்.ஆர். ராதா என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எம்சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க பதிவிற்குள் போகலாம். தமிழ் நாடக உலகில் எம்ஜிஆருக்கும் சீனியர் எம்.ஆர். ராதா. சிவாஜியை அழைத்து கொண்டு சினிமா கம்பெனிக்கு சென்று, இவன் எனக்கு தெரிந்த பையன், நன்றாக நடிப்பான், வாய்ப்பு கொடுங்கள் என கேட்டவர்தான் எம்.ஆர். ராதா. எம்ஜிஆரும் சிவாஜியும் வாலிப வயதில் நாடகங்களில் நடித்து வந்தபோது எம்.ஆர். ராதா தனியாக நாடக கம்பெனியே வைத்திருந்தார். சினிமாவில் நடிப்பதை விட நாடகத்தில் நடிப்பதில்தான் எம்.ஆர். ராதாவுக்கு ஆர்வம் அதிகம். அதனால்தான் அவர் சினிமாவில் நடிக்க துவங்கிய பின்னரும் தொடர்ந்து நாடகங்களில் நடித்து வந்தார். எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் எம்.ஆர். ராதா மீது அன்பும் மரியாதையும் அதிகம் உண்டு. இருவருமே எம்.ஆர். ராதாவை அண்ணே என்றுதான் அழைப்பார்கள். எம்ஜிஆர், சிவாஜி ஆகிய இருவரையும் பெயர் சொல்லிதான் அழைப்பார் எம்.ஆர். ராதா. எம்ஜிஆர், சிவாஜி என இருவரின் படங்களிலும் எம்.ஆர். ராதா பலமுறை நடித்திருக்கிறார். குறிப்பாக இருவரின் படங்களிலும் வில்லனாகவே நடித்திருப்பார். புதிய பறவை, பலே பாண்டியா, ஆலயமணி, பாலும் பழமும், படித்தால் மட்டும் போதுமா என பல படங்களில் சிவாஜியுடனும், பாசம், தாழம்பூ, பெரியடத்து பெண், கலங்கரை விளக்கம் என பல படங்களில் எம்ஜிஆருடனும் எம்.ஆர். ராதா நடித்திருக்கிறார். எம்.ஆர். ராதா மிகவும் கோபக்காரர், கர்வம் உள்ளவரும் கூட. கோபம் வந்தால் உடனே துப்பாக்கியை எடுத்து சுட வேண்டும் என்கின்ற அளவுக்கு அவருக்கு கோபம் வரும். அதனால்தான் ஒரு சண்டையில் எம்ஜிஆரையே சுட்டார். அதனால் சிறைக்கும் போனார். அவருக்கு பின் அவரின் மகன்கள் எம்.ஆர். வாசு, எம்.ஆர். ராதாரவி, ராதிகா, நிரோஷா என அவரின் வாரிசுகள் பலரும் சினிமாவில் நடிக்க வந்தனர். தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனையை ஆதரித்தவர் எம்.ஆர். ராதா. இவரின் நாடகங்களில் முற்போக்கான புரட்சிகரமான கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கும். எம்.ஆர். ராதா நடிக்கும் திரைப்படங்களில் அரசியல்வாதிகளை கடுமையாக விமர்சிப்பார். அப்படித்தான் ஒருமுறை தொழிலாளி என்ற திரைப்படத்தில் எம்ஜிஆர் நடித்து கொண்டிருந்த போது எம்ஜிஆர் நடிக்கும் ஒரு காட்சியில் நம்பிக்கை தரும் நட்சத்திரம் என்கின்ற வசனத்தில் திருத்தம் செய்ய விரும்பினார் எம்ஜிஆர். அப்பொழுது எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தார். எனவே நம்பிக்கை தரும் உதயசூரியன் என சொல்ல நினைத்தார் எம்ஜிஆர். ஆனால் இதை எம்.ஆர். ராதா ஏற்கவில்லை. ராமச்சந்திரா, உன் அரசியலை வெளியே வச்சுக்கோ, இங்கே கொண்டு வராதே, அது எனக்கு பிடிக்காது என கோபமாக சொல்லிவிட்டார் எம்.ஆர். ராதா. எம்ஜிஆர் எவ்வளவு சொல்லியும் எம்.ஆர். ராதா அந்த வசனத்தை அப்படி பேசவே கூடாது என்று கண்டித்து எதிர்ப்பு தெரிவித்து விட்டார். எனவே வேறு வழியில்லாமல் நம்பிக்கை தரும் நட்சத்திரம் என்றே அந்த வசனத்தை பேசினார் எம்ஜிஆர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எம்ஜிஆரை எதிர்த்த எம்.ஆர். ராதா என்ற இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எம்சி இளங்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you later. Bye bye.